சுவையான பாகற்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு 1/4 கப் துவரம்பருப்பை 2 தடவை தண்ணியில் அலசிட்டு 300 ml தண்ணீர் விட்டு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். குக்கரில் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு மூடி போட்டு விசில் வச்சோன்னா பருப்பு வேகும்போது வெளியே சிந்தாது. 1/4 கப் துவரம்பருப்புக்கு 2 சின்ன சைஸ் பாகற்காய் கரெக்டாக இருக்கும். பாகற்காயை தண்ணியில் அலசிட்டு வட்ட வடிவில் கட் பண்ணிட்டு உள்ளே இருக்க விதைகளை எடுத்துடணும். இந்த அளவு பருப்புக்கு பாதி வெங்காயம், 1 பழுத்த தக்காளி போதும். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை மைய கடைஞ்சி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, 2 பல் பூண்டு, தக்காளி, பாகற்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயில் பாகற்காயை வதக்கும் போது கசப்புத்தன்மை கொஞ்சம் கட்டுப்படும், டேஸ்டாகவும் இருக்கும். 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள், மிளகாய், தனியா 2 சேர்த்து அரைச்ச தூள், கடைஞ்சி வச்சிருக்க இந்த பருப்பு, 1 கிளாஸ் தண்ணீர், நெல்லிக்காய் அளவு புளியோட புளி தண்ணீர் இதை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், சுவைக்கு ஏற்ப உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்துட்டு எண்ணெய் பிரியிற வரைக்கும் கொதிக்க விடணும். சுவையான பாகற்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.